எல்லாருக்கும் கேவிஎஸ்பி இல்லத்தின் சார்பா இனிய வணக்கங்கள். நீங்க ஒருத்தர்கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவரு நினைச்ச அப்பா அம்மாக்கு நான் பிறக்கல, கிடைச்ச அப்பா அம்மாக்கு தான் பிறந்தேன். கிடைச்ச அப்பா அம்மாக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்தை பருவம் கிடைக்கல, கிடைச்ச குழந்தை பருவம் தான் கிடைச்சது. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்கல, கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல, கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது. கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல, கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா. இப்ப புரிஞ்சிருக்குமே நான் எப்படி இருக்குன்னு அப்படின்னு பதில் சொன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏடா டேய், எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட பாவத்துக்கு இப்படி ஒரு தண்டனை ஏடா டேய் அப்படின்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இது நான் சொன்னது இல்லைங்க, விசு சார் எழுதி ஆர் சுந்தரராஜன் சார் சொன்னது. இதே மாதிரி ஒருத்தர் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு இப்ப நீங்க எங்கன்னு கேட்டீங்க இல்லைங்களா, அங்கதான் அப்படின்னு பதில் சொன்னாரு. அதுக்கு இவரு ஒன்னும் புரியாம குழப்பமா எனக்கு புரியலைங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவரு எனக்கு புரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னதுமே இவரு இன்னும் குழப்பமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவரு உங்களுக்கு என்ன புரியலையோ அது எனக்கு புரிஞ்சிடுச்சுங்க. அதுக்கு இவரு எனக்கு என்னங்க புரியலன்னு கேட்டதுமே அவரு எனக்கு என்ன புரிஞ்சதோ அது உங்களுக்கு புரியல. இவரு கடுப்பாயி கோபத்தோட வேணாங்கன்னு சொன்னதும் அவரு வேணுங்க அதை கேட்ட உடனே இவருக்கு கோபம் கம்மியாகி குழப்பம் அதிகமாகி என்னங்க வேணும்னு கேட்டதும் அவரு உங்களுக்கு என்ன வேணாமோ அது எனக்கு வேணுங்க, எனக்கு என்னங்க வேணாம் அப்படின்னு கேட்டதுமே எனக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு தலை சுத்தி மயக்கமாயிட்டாரு. இது விசு சார் எழுதி ஆர் சுந்தரராஜன் சார் சொன்னது இல்ல, நான் எழுதி நான் சொன்னது. எப்பவுமே தனியா வாக்கிங் போற என் மச்சான் கிட்ட கேட்டேன், ஏன் மச்சான் எப்ப பார்த்தாலும் நீங்க தனியாவே வாக்கிங் போறீங்கன்னு. சிங்கத்தை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போலான் தான் எனக்கும் ஆசையா இருக்கு மாம்ஸ், ஆனா சிங்கம் கிடைக்க மாட்டேங்குது, அதனாலதான் தனியா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி சில பேர் கிண்டலா பேசுவாங்க, சில பேர் காமெடியா பேசுவாங்க, சில பேர் நக்கலா பேசுவாங்க, சில பேர் வேகமா பேசுவாங்க, சில பேர் மெதுவா பேசுவாங்க, சில பேர் மற்றவங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்லன்னு அவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் பொடி வச்சு பேசுவாங்க, சில பேர் அடிச்சு கூட பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க. பொதுவா பேச்சுன்னா என்னன்னு கேட்டா, காலையில கண்ணை திறந்ததுல இருந்து ராத்திரி கண்ணை மூடுற வரைக்கும் நாம பேசுறது தான் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுல 2 வகை இருக்கு. ஒன்னு வெளி உலக பேச்சு, இன்னொன்னு வீட்டு பேச்சு. வெளி உலக பேச்சுனா நாம வேலை பார்க்குற இடத்துல பேசுற பேச்சு. வீட்டு பேச்சுனா வழக்கமா வீட்டுக்குள்ள பேசுற பேச்சு. வேலை செய்யற இடத்துல ஓகே சார், உடனே இப்போ முடிச்சிடறேன் சார், சார் நீங்க சொன்னது மாதிரி செஞ்சிடறேன் சார்னு பவ்யமா பேசுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பேச்சு அப்படியே தலைகீழா மாறும். ஏய் ரெடியா, எவ்வளவு நேரம் காஃபிக்கு அப்படின்னு ஆர்டர் போட ஆரம்பிப்பாங்க. இவங்க இப்படின்னா புதுசா கல்யாணமான சில ஆம்பளைங்க மட்டும் எப்படி பேசுவாங்கன்னா, அத பேச்சுன்னு சொல்ல முடியாது, ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படின்னு தான் சொல்லணும். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரி செல்லம், ஓகே செல்லம், நீ சொன்னது 100% கரெக்ட் செல்லம், நீ எனக்கு கடவுள் கொடுத்த வரம் செல்லம் அப்படின்னு பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு இருப்பானுங்க. சைக்காலஜிஸ்ட் அதாவது மனோதத்துவ நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, வீட்டுல அதிகமா பேசுறவங்க வெளியில கம்மியா பேசுவாங்களாம், வெளியில அதிகமா பேசுறவங்க வீட்டுல கம்மியா பேசுவாங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சில பேர் ஃபோனில் சத்தமாக பேசுகிறத கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நாம் யாருக்கிட்ட பேசுகிறோமோ அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கேட்குமா கேட்காதான்ற சந்தேகத்தில் அந்த அளவுக்கு சத்தமாக பேசுகிறாங்களோ என்னமோ, அந்த லாஜிக் எனக்கு புரியல. பேச்சின் செயல்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது நம்ம பாடி லாங்குவேஜ். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மூளை வேலை செய்யும், அடுத்ததா 72 தசைகளும் வேலை செய்யும், அது அடுத்ததா ஆட்டோமேட்டிக்கா கையெல்லாம் ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது சாப்பிட்டியான்னு யாராவது கேட்கும்போது நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா வாய்க்கிட்ட போவோம்,
எங்க போயிட்டு இருக்கன்னும் போது 5 விரலையும் மடக்கி எங்கன்ற மாதிரி கையாட்டும். இந்த மாதிரி நீங்க சில பேரை கவனிச்சிருப்பீங்க. பேசும்போது அநியாயத்துக்கு 2 கையும் ஆட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க 2 கையும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டா, இல்ல அவங்க 2 கையையும் கட்டி போட்டுட்டா அவங்களால பேசவே முடியாது. அதான் உண்மை. அறிவியல் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க பொய் பேசும்போது அவங்கள அறியாமலேயே விரலால அவங்க மூக்க தொடுவாங்களாம். இன்னும் சில பேர் பொய் பேசும்போது அதிகமா கண் சிமிட்டுவாங்களாம். ஆனா நம்மாளுங்கள சில பேரு அறிவியலால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப திறமையா பொய் சொல்லுவாங்க. அடுத்ததா வார்த்தைகளே இல்லாம பேசுற ஒரு பேச்சு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பேச்சு தான். அதுதான் மௌனமா பேசுறது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு புருஷன் பொண்டாட்டிய பார்த்து, "இன்னைக்கு சாம்பார் தான் சமைச்சியா?" அப்படின்னு கேட்ட உடனே பொண்டாட்டி அவன ஒரு பார்வை பார்ப்பாங்க. அந்த பார்வைக்கு அர்த்தம் என்னன்னா, அவன ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டு தட்டை கழுவி வச்சுட்டு எந்திரிச்சு போயிடு. இல்லன்னா உனக்கு ராத்திரிக்கு சோறு கிடையாது. அப்படின்ற விஷயம் புருஷனுக்கு புரிஞ்சு சைலண்டா சாப்பிட்டு தட்டை கழுவி வச்சுட்டு போயிடுவான். பேச்சை விட மௌனம் தான் பவர்ஃபுல்லானதுன்னு இதனாலதான் சொன்னாங்களோ என்னமோ தெரியல. இன்னும் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நாவடக்கம், இன்னொன்னு பேசும் கலை. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டுன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாத சில பேருங்களுக்காக சொல்றேன். நீங்க எதை அடக்கலனாலும் கண்டிப்பா உங்களோட வாயை அடக்கணும். இல்லைன்னா அந்த வாயாலேயே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். பேச்சுங்கிறது உறவுகளை இணைக்கிற ஒரு பாலம். ஆனா அந்த பேச்சை தப்பா பயன்படுத்தினா அதுவே அந்த பாலத்தை துண்டு துண்டா உடைக்கிற ஆயுதமா மாறிடும். மற்றவங்களை கிண்டல் பண்ணணுங்கிற நோக்கத்தோட நான் இந்த விஷயங்களை சொல்லலை. என்னோட நோக்கம் என்னன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 வருஷத்துல பேச ஆரம்பிச்சிடும். ஆனா எங்க எப்ப யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவங்க கத்துக்கிறதுக்கு வாழ்நாள் தேவைப்படுது. மொத்த வாழ்நாள் தேவைப்படுது. வாழ்நாள் முழுவதும் அதை சரியா பண்ணாம வாழ்ந்துட்டு போனவங்களும் இருக்காங்க. ஒரு போரை ஆயுதம் ஆரம்பிக்கலாம், ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வருவது பெரும்பாலும் பேச்சுவார்த்தை தான். எவ்வளவு அழகா பேச்சை பத்தி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? இது இந்த உலகத்துல ஒரே ஒருத்தரால கூட மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. நாட்டுக்கும் நடக்கிற போர் ஆயுதத்தால ஆரம்பிக்கும், பேச்சால முடிவுக்கு வரும். ஆனா வீட்டுக்குள்ள உறவுகளுக்குள்ள ஆரம்பிக்கிற போர் பேச்சால தான் ஆரம்பிக்கும், பேச்சால தான் முடிவுக்கு வரும். அதனால உறவுகளுக்குள்ள இருக்கிற விரிசலையும் மனக்கசப்பையும் பேசி தீர்த்து நாம வாழ்ற வாழ்க்கைய அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாத்திக்க முயற்சி பண்ணுவோம். இல்லனா நாம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு அர்த்தம். இது என்னோட கருத்து. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.